வேத பயணத்தில் இன்று நான் பார்க்க போவது சித்தம் உண்டு சுத்தமாகு. மத்தேயு 8:3 இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். ஆண்டவராகிய இயேசு மலையில் இருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். அந்த குஷ்டரோகி உடனே சுகம் பெற்றதுக்கு காரணம், அவன் இயேசுவின் இடத்தில் வந்தான், அவரை பணிந்தான், ஆண்டவர் சித்தத்தை முன்வைத்தான், சுத்தமாக்க இயேசுவால் ஆகும் என்று விசுவாசித்தான். உடனே சுத்தமானான். வந்தான், பணிந்தான், முன்வைத்தான், விசுவாசித்தான், சுத்தமானான். ஆம், நீங்களும் அந்த மனிதரைப் போல இயேசுவின் சித்தத்தை முன்வைத்து உங்களை அர்ப்பணியுங்கள், சுகம் பெறுவீர்கள். நாம் சுகமாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். நம்முடைய வியாதிகளை நீக்கும்படியாக இயேசு கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தினார். அந்த வல்லமையுள்ள இரத்தத்தினால் நாம் குணமாகிறோம். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.